ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில் அரையிறுதியில் வென்று இந்தியா இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அரையிறுதியில் இந்திய அணி 4-1 என்ற கோல் கணக்கில் கொரிய அணியை வீழ்த்தியதன் மூலம் தற்போது இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சிறையாண்டி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய அணி அரையிறுதிப் போட்டியில் தென்கொரிய அணியை 4-1 என்ற கோல்கள் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரில் நடப்பு சாம்பியன் என்ற அந்தஸ்துடன் விளையாடி வரும் இந்திய அணி 6வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இறுதிப் போட்டியில் போட்டியை நடத்தக்கூடிய சீன அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்கிறது. முதல் கால்பாதியில் இரு அணிகளுமே கோல் ஏதும் அடிக்காத நிலையில் அடுத்தடுத்த கால்பாதிகளில் தென்கொரிய அணிக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டு 4-1 என்ற கோல்கள் கணக்கில் இந்திய அணி ஒரு அசத்தலான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று அதற்கு அடுத்தபடியாக ஒரு பிரம்மாண்டமான தொடரில், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தொடரில் விளையாடக்கூடிய இந்த ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய அணி 6வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறது. பாலகன், நன்றி சிறையாண்டி, விரிவான விவரங்களுக்கு.